FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் பரப்புரையை திருச்சியில் தொடங்கி ஒவ்வொரு மாவட்டமாக பேசிக் கொண்டிருக்கிறார். விஜய் அவர்களுடைய பேச்சின் மீதான தாக்கம் என்னவா இருக்கிறது? இது ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய பார்வை. கூட்டம் கலைஞ்சதுங்கிறது ரெண்டு தொலைக்காட்சியில செய்தியா வருது, சன்ல செய்தியா வருது. சன்னை மட்டும் நம்ம நம்ப வேண்டியதில்லை. கூட்டம் கலையாம சன்னில கூட ஒரு செய்தி போட முடியாது. நியூஸ் 18லயும் கூட்டம் கலைஞ்சதுங்கிற செய்தி வருது. விஜய் பேசிட்டு இருக்கும் போதே கூட்டம் கலைஞ்சதுன்னா விஜய பார்க்க வந்த கூட்டம், பார்க்க வரக்கூடிய கூட்டங்கிறதுனாலதான் அது அவரு விற்க வச்சுட்டு வர்றார். இப்போ இன்னைக்குள்ள காலகட்டத்துல ரஜினி விற்க வைக்கிறது இல்ல, மற்ற நடிகர்கள் எல்லாம் விஜய் எல்லாம் இவரு அஜித் எல்லாம் போயிட்டு இதுல வராரு. இவர் சினிமா வேற அரசியல் வேறன்னு பார்க்கணும். அப்போ சினிமாக்கு தான் கடைசி படம் ஆயிட்ட, அது பிறகு விக்கு. இப்போ நான் ஜான ஆரோக்கியசாமி என்ன உருவ கேலி பண்ண சொல்லதுக்கு ஒரு கீழ்த்தரமா அவங்களோட இந்த ஐடி விங் இதெல்லாம் சொட்டத்தலைன்னு நம்மளை விமர்சனம் பண்றான். இது சரி, நம்ம விருதுநர்ல படிக்கும் போதே நார்கோயில்ல ஸ்வீட் வாட்டர், விருதுநர்ல சால்ட் வாட்டர், அதுல முடி கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. நான் அதுக்காக மீசை வளர்த்தோ தாடி வளர்த்தோ அன்னையில இருந்து இன்னைக்கு வர இருக்கிறது கிடையாது. விக்கோ ஹேர் பிளான்டிங்கோ எதுக்குமே நான் போகலை. நமக்கு அது ஒத்து வரல. இது நினைச்சா நம்ம மறைக்கலாம், தேவையில்லைன்னு நம்ம ஆனஸ்டா நேர்மையா அதுல போறோம். மீசை கூட அதுக்காக வைக்கல, தாடி கூட வளர்க்கல. சிலவங்க தலையில முடியலன்னா ஒரு மாதிரி தாடி வளர்த்துட்டலாம், இது பண்ணுவோம், பெருசா எடுக்கல. ஜான் ஆரோக்கியசாமி விஜய்கிட்ட பணம் வாங்கிட்டு தானே பண்ற, விஜய் விற்கலாம ஒரு சொல்லு, விற்கலன்னா விஜயும் சொட்டா தானே. இதுதான் இவங்க கண்ணாடி வீட்டுல இருந்து கல்லெறியக்கூடிய வேலையை விஜய் தரப்பினர் பாவம், அந்த ரசிகர்கள் நம்ம தம்பி மாதிரிதான் தங்கச்சி மாதிரிதான், இந்த விஷங்கள் அவங்கள அப்படி தூண்டி விட்டு இது பண்றாப்புல. எனிவே, அவர் கடைசி படம்னா விற்க எடுத்துட்டு வந்துடலாம். விஜய் விற்கலாத விஜயாட்டு மக்கள் மத்தியில இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமா இருக்கும், நிஜமான ஒரு இது இருக்கும். இப்போ விஜய் தான் இப்போ வராரு, இப்போ லோக்கலா பேசுறாரு, பாராட்டத்தக்கது. மணல் கொள்ளையை பற்றி பேசுறாரு, திருச்சி அமைச்சர்கள் பற்றி பேசுறாரு. லோக்கல் பிரச்சனைகளை எடுத்து ஆளுங்கட்சிக்கு எதிரான விஷயங்களை செய்யறது பாராட்டத்தக்க கூட ஒரு விஷயம்தான். இது வேற யாருமே செய்யாத விஷயம்னு சொல்ல முடியாது. எடப்பாடி இதை செய்யறாரு, சீமான் இதை செய்யறாரு, விஜய் இதை செய்யறாரு. விஜய் செய்யும் போது கூடுதலா பப்ளிசிட்டியும் பத்திரிகைகளோட பார்வையும் கூடுதலாகவே கிடைக்குங்கிறது தெரியுது. பட் காவிரி பிரச்சனையில திருச்சியில வரும்போது காங்கிரஸ் செய்த துரோகத்தை ஏன் பேசல? காங்கிரஸ் காவிரி பிரச்சனை துரோகமே பண்ணலையா? காவிரி பிரச்சனையில காங்கிரஸ் துரோகமே பண்ணலையா? பாஜக தான் காவிரி பிரச்சனையில எல்லா துரோகத்தையும் பண்ணிச்சா தமிழர்களுக்கு? 50 ஆண்டு இதை புதுப்பிக்க விடாம பண்ணது யாரு? இந்திரா காந்தி தானே. அப்ப அதை பேசணுமா இல்லையா? காவிரி பிரச்சனை பற்றி பேசினா புதுசா ஒரு கட்சி வந்தா, தமிழர் நலன்ல உள்ள கட்சி வந்தா, காங்கிரஸ் காவிரி பிரச்சனையில துரோகம் பண்ணிச்சு தமிழர்களுக்குன்னு சொல்லணுமா இல்லையா? ஏன் சொல்லல நீங்க? வியாபார அரசியல், வியாபார அரசியல், கொள்கையற்ற வியாபார அரசியல். காங்கிரஸ் கூட்டணிக்கு வருமாங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஸோ காங்கிரஸ் கூட்டணிக்காக அந்த வியாபார அரசியலை நீங்க பண்றீங்க. ஸோ அந்த இடத்துக்குள்ள அவர் திருச்சி வரும்போது காவிரி அந்த மக்களுக்கு ஒரு பெரிய இது. காவிரியில தமிழனுக்கு பட்டநாமம் போட்டது, பட்டநாமங்கிறத சிலர் இது பண்றாங்க, நம்ம யாரையும் குறை சொல்லி அந்த இதை பண்ணல. தமிழனுக்கு கைவிரிச்சது அது காங்கிரஸ் தான். கர்நாடகாவில் அவங்களுக்கு செல்வாக்கு இருந்து, இங்க செல்வாக்கு கிடையாது. ஸோ அந்த இடத்துக்குள்ள காங்கிரஸ் அதை பண்ணிச்சு. அதை சுட்டி காட்டி தேசிய கட்சியான காங்கிரஸ் தமிழருக்கு விரோதமா இருந்துங்கிறத விஜய் பேசணுமா வேண்டாமா? ஏன் பேசல? அதான் சந்தர்ப்பாத நிலைப்பாடு விஜய் கையில இருக்குது, நம்ம பார்க்கிறோம். இது லோக்கல் பிரச்சனைகள், ஆளுங்கட்சியின் தவறுகள், அதெல்லாம் பேசுனது கரெக்டு தான். அடுத்து எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கலன்றாப்புல. அப்ப நீங்க இலவசம் கூடாதுங்கிறீங்களா, எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிறீங்களா? சீமான் தெளிவா சொல்றாரு, இலவசங்கள் கூடாதுங்கிறார். அப்போ கிளாரிட்டியோட ஒரு ஸ்டாண்டு சீமானுக்கு இருக்குது. இலவசங்கள் என் நாட்டுக்கு கேடுங்கிறார். அப்போ சீமானுக்கு தெளிவா மக்கள் பார்வை இருக்கு, ஒரு கொள்கை தெளிவு இருக்குது. அடுத்தால நாங்க எல்லாமே சொன்னதை செய்வோன்னார். என்ன சொல்லியிருக்கீங்க, எதை செய்ய போறீங்க? பொத்தாம் பொதுவா மொட்டைச்சாத்தான் குட்டையில விழுந்தான்னு தகுதியும் திறமையும் உள்ளவன் எவனும் இல்லாம ஒரு பாலிசி ஸ்டேட்மெண்ட் தயாரிக்க முடியாம பரிதாபமா இருக்கக்கூடிய விஜய் பொத்தாம் பொதுவா பேசுற தன்மையில இருக்கிறார். ஒரு சோம்பேறித்தனமா நாங்க சொன்னதை செய்வோம். என்ன சொல்ல போறீங்க முதல்ல?
உங்க கொள்கை என்ன, செயல் திட்டம் என்ன, எதுவுமே நீங்க சொல்லல. அப்ப காவிரி பிரச்சனையில உங்க நிலைப்பாடு என்ன? கச்சத்தீவ பிரச்சனையில கொடுத்த இந்திரா காந்தியை அவங்க குறை சொல்லல. சந்தர்ப்பாத ஒரு அரசியல், ஒரு கொள்கையற்ற ஒரு அரசியல், காங்கிரஸ் கூட்டணி எதிர்நோக்கு அரசியல் வந்து அதுக்குள்ள விஜய் கிட்ட இருக்குது. காங்கிரஸ் வரப்போறதுல நமக்கு தெரியும். ஸோ இந்த இதுலயும் வந்து விஜய் லோக்கலா சில விஷயங்களை பேசுனது பாராட்டத்தக்கது. மற்றபடி பழைய குருடி கதவை திரடினா பழைய இதுல பேசியிருக்காரு. சுத்த மோசம். அவர்கிட்ட செகண்ட் லெவல் ஆர்கனைசரே இல்லை. விஜயை சுத்தி சுத்தி நின்று விஜய் கிட்ட பேர் வாங்கணும், அவ்வளவுதான் ஆட்கள் இருக்கானே தவிர மற்றபடி விஜய் கிட்ட வந்து ஒரு பொறுப்பான தலைவர்கள் யாரும் இல்லைங்கிறது மைக்கு மக்கர் பண்ணதான் காரணம். மைக்கு மக்கர் பண்ணுங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி செய்யக்கூடிய அளவுக்கு ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ், மைக் முதல்ல சரியா பண்ண மாதிரிப்பட்ட இதெல்லாம் ஒரு ரிகர்சல் பார்த்து செய்திருக்கணுமா வேண்டாமா, அந்த இதுல ஒரு தன்மையில இருக்குது. பின்ன கூட்டத்தை ஒரு குறுகிய இடத்துல கூட்டியிருக்காங்க. பல இடத்துல உள்ள கூட்டத்தை ஒரு இடத்துல கூட்டி ஒரு ஜிம்மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜிம்மிக்ஸ் வேலையும் இது இருக்குது. அந்த ஜிம்மிக்ஸ் வேலையை எதிரணிக்காரங்க பிச்சு பிச்சு உணர்றாங்க. நம்ம வேலை இல்லை, அவங்க அதை பார்த்துருவாங்க. மொத்தத்துல திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துருங்கிறதுல விஜய் வந்து விரக்தி அடைஞ்சிட்டாரு, வெக்ஸ் ஆயிட்டாரு. வச்ச காலம் எடுக்க முடியாம, இது நாயர் பிடித்த புலிவாரி விட முடியாம ஏதாவது ஒண்ணு ஞாயிற்றுக்கிழமைக்கு தக்க சனிக்கிழமைக்கு தூரம் பண்றாரு. அதாவது ஒரு உரிமை, நம்ம அதுக்குள்ள விமர்சனம் பண்ணல. பட் அவருக்கு ஆர்வம் இல்லை. ஸ்டாலின் வெற்றி உறுதின்னு அவருக்கு தெரியுது. ஏன்னா இப்போ என்ன நம்புவார் விஜய்? ஏன்னா ஸ்டாலின் 48% வாக்கு எடுப்பார் நான் சொன்னேன். 47% வாக்கு எடுத்துட்டாரு. 35 சீட்டுக்கு மேல வருவான்னாரு. 39 சீட்டு அவர் எடுத்துட்டாரு. விக்கிரவாண்டியில போலரைசேஷன் தான் நடக்கும்னு சொன்னேன். 55% வாக்கு ஸ்டாலின் தாண்டுவாருன்னு. 63% வாக்கு ஸ்டாலின் எடுத்துட்டாரு. ராமதாஸ் 25 தாண்டுவாருன்னு 29 ராமதாஸ் எடுத்துட்டாரு. இடைத்தேர்தலில் இப்படியெல்லாம் யாராலும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம அதை ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ அந்த இடத்துக்குள்ள விஜய் வந்து ரவீந்திர துரைசாமி சொன்னா கரெக்டா இருக்குங்கிற எண்ணம் விஜய் மனசுல ஏறிட்டு, அதை நம்ம ஆதவர்ஜினாவோ ஜான அரிக்கசாமியோ யாருமே மறுக்க முடியாது. அப்போ கரெக்டா சொல்லக்கூடிய ரவீந்திர துரைசாமி என்ன சொல்றாப்புல, 45% மேல ஸ்டாலின் எடுத்துருவாரு. மற்ற 3 சேர்ந்து தான் ஸ்டாலின் எடுக்க ஓட்டுக்கு சேர்த்து பிடிச்சாதான் ஸ்டாலின் எடுக்க ஓட்டுக்கு வரும். இதுதான் யதார்த்த உண்மையாட்டு தமிழக அரசியல் களம் போயிட்டு இருக்கு, ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ன்னு. அப்போ அந்த இடத்துக்குள்ள விஜய் வெக்ஸ் ஆகிறாரு, விரக்தி அடைகிறாரு. எதுக்குடா நம்ம கட்சி ஆரம்பிச்சோம்? உதயநிதி ஸ்டாலினுக்கு அதிகாரத்தை நம்ம தட்டிடலாமான்னு நினைச்சோமே. சீமான்ட்ட போய் அண்ணா நம்ம 2 பேரும் சேர்ந்து உதயநிதி ஸ்டாலினை வீழ்த்திருவோம்னு சொன்னாரு. இந்த விக்கிரவாண்டியில பாத்தீங்களா, அண்ணனும் தம்பியும் சேர்ந்தா உதயநிதியை விட்டுருமான்னு சீமான் கூட ஒரு பேசினார். அப்பயும் நான் சொன்னேன் போலரைசேஷன் தான் நடக்கும்னு சொன்னேன். இது வந்து விஜய் வந்து எல்லாத்துக்குமே ஆசை காட்டினார், உதயநிதி ஸ்டாலினுக்கு அதிகாரத்தை அடிச்சிடணும்னு. இப்போ அவர் வந்து விரக்தியிலையும் வேதனையிலையும் ஸ்டாலின் தான் மீண்டும் செய்ப்பாருன்னு மோடி நினைக்கிறார். மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் ரகசிய கூட்டு அது சொல்றாரு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஸ்டாலின் பெரிய ஆளு, கலைஞர் புரட்சி தலைவி, மக்கள் திலகம், இவங்களோடலாம் பெரிய சக்தி. அதனால பெரிய இம்பார்ட்டன்ஸை மோடி கொடுக்குறாரு. ஃபாரின் டெலிகேஷனுக்கெல்லாம் கனிமொழியை தான் அனுப்புறாரு. ஒரு கூட்டணி கட்சி எடப்பாடியே தொங்கி கூத்தாடி ஃபுட்பால் அடிச்சு ஒரு மெம்பர் தான் அங்க வராரு. ஸோ இதெல்லாம் தெரியும் போது புரியும் போது சூழலை வந்து மீண்டும் ஸ்டாலின் வந்துருவாருன்னு தெரியும் போது விரக்தியிலையும் வேதனையிலையும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு இதெல்லாம் போறாரு. அதுவும் சரியா பண்றாரான்னா சரியா பண்ணல. லோக்கல் பிரச்சனை எடுத்ததை மட்டும் நான் பாராட்டுறேன். ஸோ மொத்தத்துல விஜயோட இந்த இது வந்து சொதப்பல் தான், ஃபெயிலியர் தான். கூட்டம் கலைஞ்சு போனதுல ஃபெயிலியர் தான். மதுரையில கூட்டம் கலைஞ்சு போனது ஃபெயிலியர். இங்க கூட்டம் கலைஞ்சிட்டுங்கிறத நியூஸ் 18ல போட்டுட்டான் பாருங்க. விஜய் பேசும்போதே கூட்டம் கலைஞ்சிட்டுங்கிறதுலே அது முடிஞ்சு போச்சு. இன்னொன்னு, விஜய்க்கு அடுத்த இதுல வரும்போது விக்க எடுத்துக்கிட்டு வாங்க விஜய், அல்லது உங்க ரசிகர்கள் நம்ம அண்ணன் தம்பி மாதிரி தான், நம்ம பசங்க தான் அவனுங்க, அவங்கள்ட்ட வந்து ரவீந்திரனை சொட்டத்தலன்னு விமர்சனம் பண்றதை நிறுத்த சொல்லுங்க. ஒரு நாணயம் நேர்மை வேணும். குறைஞ்சபட்சம் ஒரு நாணயம் நேர்மையாவது, அல்லது இவர் ஜான அரிக்கசாமிக்கு வேணும். ஆட்களை தூண்டி விட்டு விமர்சனம் பண்றதுல அர்த்தம் கிடையாது. தமிழக முதல்வர் விற்க வச்சிருக்கிறாரு, ஒன்றும் அவர் உரிமை. விஜய் விற்க வச்சிருக்கீங்க, உங்க உரிமை, நான் குறை சொல்லல. பின்ன எதுக்கு என்ன விமர்சனம் பண்றீங்க? ஜான அரிக்கசாமி எவ்வளவுக்குள்ள அது வன்மமும் கால் பிடிச்சு உங்களுக்கு இருக்குது. அந்த உருவ கேலி என்னத்துக்கு? அவங்ககிட்ட இருந்த ஆட்கள் தான் சொல்றாங்க ரவீந்திர துரைசாமி எப்படி பண்ணுங்கன்னு. நீ எவன்கிட்ட பணம் வாங்கிட்டு இதை செய்யறியோ அவனே விற்குதானே வச்சிருக்கிறான். அப்ப விஜய் நம்ம விற்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா ரஜினிகாந்தெல்லாம் விற்க வச்சுட்டா வராரு. அதை சொல்றேன், நான் ஒரு நியாய உணர்வோட தான் அதை சொல்றேன். மற்றபடி விஜய் விக்கிரவாண்டி, மதுரை, கோயம்புத்தூர் மாதிரி திருச்சிலையும் ஆரம்பிச்சிருக்கிறாரு.
எம்ஜிஆரை பற்றி பேசுறாரு, அண்ணாவை பற்றி பேசுறாரு, நிறைவேறாத கோரிக்கைன்னு பேசுறாரு. அண்ணா கொடுத்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றிட்டாரா? அப்ப சீமான மாதிரி நீங்க இருக்கணும். திராவிட சுடுகாடு, கடற்கரையில உள்ள கல்லறையை தூக்கி போடு, ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்தபடி அழகான கடற்கரையை சுடுகாட்டை ஆக்கிட்டான்னு அண்ணாவையும் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் கலைஞரையும் 4 பேரையும் சீமான் அடிக்கிறாரு. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். பிரேவா இது கடற்கரை அழகை கெடுக்குது சொல்லும் போது திராவிட கட்சிகள் தான் நாட்டை கெடுத்தது, பாழ்படுத்துதுன்னு சொல்றாரு. நீங்க அண்ணாவை சொல்லிட்டு கோரிக்கை நிறுவனம் அண்ணா 3 படி அரிசி போட்டுட்டாரா? நிச்சயம் 3 படி லட்சம்னாரு. எங்க போட்டாரு அண்ணா? அண்ணா போடல அவர் காலத்துல. நான் அண்ணா 3 படின்னு சொன்னதே தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஒரு ஆஸ்பிரேஷனை கொடுத்துதான் ஓட்டு வாங்குவாங்க, அதுல தப்பு இல்லை. அப்ப நீங்க அண்ணாங்கிறீங்க, அறுத்துடுங்க. ஆதவர்ஜுனா 1 படி லட்சியம் 3 படி லட்சியம்னு சொன்னாரா? கொடுத்தாரா? வாக்குறுதி அண்ணா நிறைவேற்றினாரா? அண்ணா வச்சுதானங்க சொல்றீங்க. இப்ப ஸ்டாலின் மேக்சிமம் வாக்குறுதியா நிறைவேற்றுவார், அது ஒன்றும் இது இல்லை. நிறைவேற்ற முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு ஆஸ்பிரேஷனை கொடுத்து எல்லாரும் கொடுக்கறதுதான். நீங்க எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் கொடுத்தீங்களான்னு கேட்குறீங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வாரீங்க? இலவசம் எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிறீங்களா? அல்லது சீமான் மாதிரி நீங்க தெளிவான நிலைப்பாட்டுக்கு வாங்க. இதைத்தான் நான் சொன்னேன். விஜய் குழப்பம், சொதப்பல், அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை. சீமானை பிடிக்காதவங்க 4 பேர் விஜயை தூக்கலாம், அது அவங்க உரிமை. ஆனா இது சீமான் கிளாரிட்டியோட நிற்கிறாரு, இலவசங்களுக்கு எதிராக இருக்காருங்கிறதெல்லாம் விஜய்க்கு பேச்சுல இருந்தே தெளிவுபடுது. இன்னொன்னு, விஜய் டீம் இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட் சொன்னேன். விஜய் லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்தா இதை எலிஜிபிளா பண்ணியிருப்பார். இந்த மைக் சொதப்பி இருக்காது. ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள ஒரு தலைவன் இருந்தான்னா மைக் வேலை செய்யாம போயிருக்காது. அப்ப ஒரு தலைவனை பற்றி யாருக்குமே அச்சம் இல்லை. சும்மா தலைவனுக்கு பின்னாடி கல்ட்டுன்னு சொல்லி ஒரு குழாய் அடிச்சுக்கிட்டு காசை வாங்கிட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு மன்றத்தை வச்சு எல்லாரும் வாங்கப்பா நின்னுங்கப்பான்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஷோ கேம் ஆடிட்டு இருக்கீங்க, வேடிக்கை காட்டிட்டு இருக்கிறீங்க. ஒரு பொறுப்பு இருந்ததுன்னா நீங்க அந்த மைக்கு அந்த சொதப்பலை பண்ணிருக்குமா? சோ இது விஜய் இன்கேப்பபிள், இன்எலிஜிபிள்னு நிரூபிப்பாரு. அது சீமானுக்கு பெரிய லாபமா வரும்னு நான் சொன்னதை உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அந்த திருச்சி கூட்டம் இருக்குது. மொத்தத்துல இது புதுசா எதுவும் இல்லை, பழைய இதுதான், பழைய குருடி கதவு தரவு தான். லோக்கலா அந்த மக்கள் பிரச்சனைகளை விஜய் பேசுறத வரவேற்கிறேன். அரசு அட்ரஸ் பண்ணோம். மற்ற இடங்களிலும் லோக்கலா உள்ள மக்கள் பிரச்சனைகளையும் அரசுக்கு எதிரான இதையும் பேசுங்க. காவிரி பிரச்சனையில காங்கிரஸை பற்றி, காங்கிரஸ் தமிழர்களுக்கு செய்த துரோகத்தை பற்றி பேசாத தவறு. ஏம்பா மைண்ட் வாய்ஸ் சொல்லுது, ஏம்பா காவிரி பிரச்சனையா பேசுற? ஈழத்தமிழர் கொண்டு குவிக்கும் போது வியாபாரி தன்னோட பாப்புலாரிட்டிக்காக ராஜ்சபா சீட்டுக்கு ராகுல் காந்தி கிட்ட நின்னது மறந்துட்டான்னு மைண்ட் வாய்ஸ் சொல்லுது. எனிவே, அரசியலுக்கு வந்தாச்சு, காவிரி பிரச்சனையை பற்றியாவது பேச பாருங்க. மற்றபடி லோக்கல் பிரச்சனையை பேசினதுக்கு விஜய்க்கு பாராட்டுகள். நிச்சயமா சார். தாவேகாவின் நிலைப்பாடுகள் பத்தி மிக தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திக்கலாம். நன்றி.